என்னோடய பொண்ணாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கோம்மா. ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல, பெரிய ஹீரோயினாக வருவீங்க. நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தவர். இல்லைண்ணே நம்ம ஜீப்பு கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்பில் ஏறுறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்பில் ஏறினாங்க. தூரத்துலேருந்து என்ன ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்னண்ணா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்பில் கால் வச்சு ஏறி நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வாவ் பரவாயில்லையே, தேங்க்யூ சுச்சி தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழில் பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமான்னு அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட் ஷி டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காமல் பேசுகிறாங்க, அடிச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெலாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னுலாம். அந்த அளவுக்கு ரொம்ப. அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்ளாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாற்றின உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷீ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நாங்கள் அவங்கள மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை. அவங்கள பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் டேரக்டர் சொன்னேன், அவங்களே டப் பண்ண சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமல், ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ணாக்கா நான் போயிட்டேன் முடிஞ்சிருக்கு.